முதல்ல நம்ம வீட்ல இருந்து வெற்றி போகணும், அப்பதான் எனக்கு நிம்மதி. இதுதான் நல்ல சமயம். எப்படியாவது மாமா கிட்ட போய் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடலாம். நாளைக்கு கிருத்திகை பூஜை முடிஞ்ச உடனே எல்லா விஷயத்தையும் நானே சொல்லிடுறேன். போதுமா? சொந்தக்காரங்க வீட்டுல ரொம்ப நாள் தங்குனா மரியாதை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது இப்ப நடந்துருச்சுமா. இங்க இருக்கீங்களா? இதோ வர. குட், வெரி குட். வீட்டை விட்டு வெளியே போக ரெடியா இருக்கீங்க? பொட்டி படுக்கையில எங்க? போய் எடுத்துட்டு வாங்க. போக. வீடெல்லாம் பார்த்துட்டேன், அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அப்பா, நீங்களும் தங்கச்சியோட சேர்ந்து போகணும்னு ஆசைப்பட்டீங்களா? போய் உங்களுடைய பெட்டி படுக்கையை எடுத்துட்டு வாங்க. நான் எதுக்குடா இங்க இருந்து போனோம்? சந்தோஷ், உனக்கு இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. என் பேரனை கொஞ்சணும், அவனை வளர்க்கணும், அவனை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும். எனக்கு நிறைய கடமை இருக்குடா. அந்த கடமையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையே பட வேண்டாம். இன்னைக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாம எத்தனையோ கப்பிள்ஸ் சந்தோஷமா இருக்கிறது இல்லையா? எங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்களை பாத்துக்க கூட மாட ஒத்தாசியா இருக்கிறதுக்கு நாங்க வேலைக்காரங்களை வச்சுட்டு போறோம். கிளம்புங்க கிளம்புங்க, காத்து வரட்டும். தேவையில்லாம என் கோவத்தை கிளறாத. அண்ணே, மாப்பிள்ளைய எதுவும் சொல்லாதீங்க. அவர்தான் எங்களை இங்க இருக்கட்டும்னு கூட்டிட்டு வந்தாரு. இப்போ அவரே எங்களை போன்னு சொல்றாருன்னு. நாங்க போறோம். வாமா. கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா. ஏங்க இங்க வாங்க. ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? நேத்து வரைக்கும் என் அம்மா தங்கச்சிக்கிட்ட நல்லதானே பேசிட்டு இருந்தீங்க. இப்போ திடீர்னு ஏன் அவங்க மேல கோவப்படுறீங்க? எதுக்காக உங்களை வீட்டை விட்டு விரட்டுறீங்க? அவங்க என்னதான் பண்ணாங்க? காரணம் சொன்னா போயிடுவீங்களா? காரணம் என்னன்னு சொல்லட்டுமா? காரணம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீயா உங்களை பிடிச்சி வெளியில தள்ளிடுவ. முதல்ல காரணத்தை சொல்லு, அதுக்கப்புறம் இவங்க இருக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவோம். காரணம் என்னன்னு அத உங்க தங்கச்சிக்கிட்டே கேளுங்க. என்ன மாப்பிள்ள, உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி அப்படி என்ன நான் நடந்துகிட்டேன்? நீங்க ஒண்ணு நடந்துக்கல, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஏண்டி கோகிலா, நீ ஏதாவது மாப்பிள்ள மனசு நோகிற மாதிரி நடந்துகிட்டியா? அம்மா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். இப்பெல்லாம் நான் அக்கா கிட்ட கூட சண்டை போடுறதே இல்ல. என்னங்க, அவங்க தான் தெரியலன்னு சொல்றாங்கல்ல, நீங்களே சொல்லுங்க. அம்மாவை வீட்டை விட்டு அனுப்புற அளவுக்கு அவங்க என்னங்க தப்பு செஞ்சாங்க? சொல்றேன். அந்த காரணத்தை நானே சொல்றேன். நேத்து உங்க அம்மாவும் அருமை தங்கச்சியும் என்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? கோகிலா சொல்றா, அம்மா எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா, 50,000 ரூபாய் ஆகும். மாமா கிட்ட கேக்குறதுக்கு வெக்கமா இருக்கு. அக்கா கிட்ட கேட்கலான்னா அவங்க கிட்ட காசும் இல்ல. அம்மா நான் வேணா வேலைக்கு போயிட்டாமா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு இவங்க என்ன சொல்லிருக்கணும்? மாமா கிட்ட காலேஜில் கட்டுறதுக்கு பணம் வாங்கி தரேன், நீ காலேஜுக்கு போகணும்னு சொல்லிருக்கணும். ஆனா சொல்லல. என்னடா சொன்னா? ஏற்கனவே அவங்களுக்கு பாரமா இருந்துட்டு இருக்கோம். அவங்க கிட்ட எதுவுமே காசுன்னு கேட்க வேண்டாம், நீ வேணா படிப்பை நிறுத்திரு கோகிலா அப்படின்னு சொன்னாங்க. அப்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம கிட்டயே பணம் கேட்க தயக்கப்படுறாங்களே, அப்படின்னா அவங்க என்ன மருமகனாவும் நினைக்கல, உங்களை அண்ணனாவும் நினைக்கல, லட்சு உன்னை பொண்ணாவும் நினைக்கல. இப்ப புரியுதா நான் எதுக்காக இவங்களை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னேன்னு? நீ யாரா இவங்களை வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு? இப்ப நான் சொல்றேன், புஷ்பா வீட்டை விட்டு போயிடுமா. அண்ணா, உங்களுக்கு பாரமா இருக்க வேண்டாமே தான் நான் அப்படி. என்னம்மா சொல்ற? கூட பிறந்த தங்கச்சி அண்ணனுக்கு பாரமா? இத தெருவில் யாராவது கேட்டாங்கன்னா என்னதான் காரி துப்புவாங்க. எங்களை அந்நியமா நினைக்கிற அளவுக்கு நாங்க நடந்துட்டு இருக்கோமா? என்ன கொடுமைடா இதெல்லாம். அம்மா இப்படி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. புரியுதா?
இப்ப புரியுதா நான் எதுக்காக இவங்களை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னேன்னு? இப்ப கேளு, 4 வார்த்தை நறுக்குன்னு கேளு. மாப்பிள தெரியாம அப்படி பேசிட்டு என்ன மன்னிச்சிருங்க. நானும் தெரியாம தான் கேக்குறேன். அத்தை, நான் உங்களுக்கு யாரு சொல்லுங்க? நான் உங்களுக்கு யாரு? மாப்பிள இல்லத்த, மகன். இங்க பாருமா, ஒரு வீட்டுல 4 பொண்ணு இருந்தா இல்ல 3 பொண்ணு 2 பொண்ணு இருந்தாலும் அதுல முதல் பொண்ணை கல்யாணம் பண்றான் பாரு, அவன் தாமா அந்த குடும்பத்தோட மூத்த பையன். என் பையன் உன் வீட்டோட மூத்த பையன். அதை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டியா? எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும் லட்சுமி. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி அலறீங்க? அத்தை, கண்ணை தொடங்க, கண்ணை தொடங்க. கோகிலா, இந்தா காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு 50,000 ரூபாய் பணம். இதை எடுக்கத்தான் ஏடிஎம் சென்டர் வரைக்கும் போயிருந்தேன். வாங்கிக்க. அப்பா, இவங்க இன்னும் என்ன மகனாவே நினைக்கலன்னு தோணுது. வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட வேண்டியதான். நீங்களும் சேர்ந்து போக போறீங்க. கோகிலா வாங்கிக்கமா, என்ன அனுப்பிச்சு விட்டுருவான் போல இருக்கு. புஷ்பா வாங்க சொல்லு. வாங்கிக்க கோகிலா. My son, I am deep proud of you. தோரா இங்கிலீஷ் எல்லாம் பேசுறாரு. சரி, ரொம்ப படிச்சவர் போல இருக்கு. வேணாம் வேணாம் மகனே, உன்னை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். போதுமா? வெளிநாடு போறதுக்கு முன்னாடி நம்ம ஊரு சாமியை கும்பலான்னு வந்தா நான் உள்ள இருக்கிறது பார்க்காம பூசாரி பூட்டிட்டு போயிட்டாருங்க. அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு உள்ளதான் இருந்தது. என் பொண்ணு ராத்திரி முழுக்க ஒரு பையனோட கோயிலுக்குள்ள இருந்தான்னு தெரிஞ்சா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சந்தேகப்படுவாங்க. என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்த என் பொண்ணு அன்னைக்கு கோயிலுக்குள்ள இல்லைன்னு நீங்க சொல்லணும். ஏங்க, தூங்க வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மனசுல குழப்பம் இருந்தா தூக்கம் எப்படி வரும்? உங்களுக்கு என்னங்க குழப்பம்? நாளைக்கு நான் சொல்ல போற தீர்ப்புல ஒரு பொண்ணோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்க? அதுதான் ஒரே குழப்பமா இருக்கு. அந்த பொண்ணு பையன் 2 பேருமே ஒரு நாள் ராத்திரி முழுக்க தனியா கோயிலுக்குள்ள இருந்திருக்காங்க. அவங்க 2 பேருமே தப்பான எண்ணத்தோட கோயிலுக்குள்ள போகல, அது நமக்கு தெரியுது. ஆனா ஊர்ல 4 பேர் இந்த விஷயத்த கண்ணு காது மூக்கு வச்சு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவாங்க. பேசாம அந்த பொண்ணு அன்னைக்கு ராத்திரி கோயிலுக்குள்ள இல்லைன்னு சொல்லிடலாமா? பொய்யா? அது பெரிய தப்புங்க. உங்க இடத்துல நான் இருந்திருந்தா இந்த மாதிரி செய்ய மாட்டேன். ஊரு என் பேச்ச நம்பும். ஆனா கடைசி வரைக்கும் பொய் சொன்ன காரணத்துக்காக என் மனசாட்சியை என்னை கொன்னுடும். அது முடியாது. அது மட்டும் இல்லாம தீர்ப்பு சொல்ல போற நானே சாட்சியும் சொல்ல முடியாது. சரி, 2 பேரும் கோயிலுக்குள்ளதான் இருந்தாங்கன்னு சொன்னா எந்த தப்பும் செய்யாத அந்த பொண்ணோட வாழ்க்கையே பாதிக்கப்படும். இந்த விஷயத்துல நியாயமா நடந்துக்கிறதா மனிதாபிமானமா நடந்துக்கிறதான்னு ஒண்ணுமே புரியலம்மா. அந்த பொண்ணு நிலைமையில நம்ம பொண்ணு தங்க இருந்திருந்தா என்ன முடிவு பண்ணிருப்பீங்க? அவங்கள கோயில்ல பார்த்த அடுத்த நிமிஷமே நானே ஊரை கூட்டி நடந்த விஷயத்த சொல்லி பஞ்சாயத்துக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டிருப்பேன்.
இப்ப மட்டும் எந்த குழப்பமும் இல்லாம உடனே பதில் சொல்றீங்க, அது எப்படிங்க? இந்த நாட்டாம தான் பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசத்தினால தப்பான நீதி வழங்கிட்டாருன்னு ஊருக்குள்ள யாரும் பேசக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான். ஆனா இப்ப பிரச்சனையில இருக்கிறது நம்ம பொண்ணு இல்ல, அவ யாரு நாம யாரு? மத்தவங்க நல்லா வாழ நாம சில விஷயங்களை விட்டு கொடுத்தா தப்பு இல்லைன்னு என் மனசு சொல்லுதுங்க. என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். மாமா, நீங்க பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்கன்னு ஒரே சஸ்பென்ஸா இருக்கு. அந்த தீர்ப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா. தேன்மொழி, அப்பா கிளம்பும் போது இதெல்லாம் கேட்க கூடாது. ஏய், தேன்மொழியை திட்டாதடா. ஊருக்கு முன்னாடி நான் சொல்ல போற தீர்ப்பு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருக்கா? ஆமா மாமா. சரி தேன்மொழி, நான் என்ன தீர்ப்பு சொல்லணும்னு நீ நினைக்கிற? மாமா, நான் தீர்ப்பா? என்ன மாமா சொல்றீங்க? வயசுக்கு வந்த ஒரு பொண்ணும் பையனும் ராத்திரி முழுக்க கோயிலுக்குள்ள தனியா இருந்திருக்காங்க. அத நேர்ல பார்த்த சாட்சியும் இருக்கு. பையனோட அம்மா கோயில் பூசாரி மேலதான் தப்பு, கோயில்ல ஆள் இருக்கிறது தெரியாம எப்படி கோயில பூட்டலான்னு புகார் கொடுத்திருக்காங்க. நீயா இருந்தா என்னம்மா தீர்ப்பு சொல்லுவ? தைரியமா சொல்லு தேன்மொழி. மாமா, அது உங்க அடையாளமே நீதி, நேர்மை, நியாயம்தான். தப்பு செஞ்சதுக்காக பெத்த பையனையே வீட்டை விட்டு அனுப்புனீங்க. கண்டிப்பா பூசாரி, அந்த பையன், பொண்ணு 3 பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பீங்க. நீதியை நிலைநாட்டுவீங்க மாமா. என்ன மாமா, நான் சொன்னது கரெக்ட் தானே? தங்கவேலு, அப்பா நீ சொல்லுப்பா, நான் என்ன தீர்ப்பு சொல்லணும்? அடுத்த நாட்டாம நான் தானே பெருமையா சொல்லிக்குவீங்க. உங்க அப்பா கேக்குறாருல, சொல்லுங்க. அப்பா, கோயில் கதவை சாத்துறதுக்கு முன்னாடி பூசாரி உள்ள யாராவது இருக்காங்களான்னு பாத்திருக்கணும். அவரு பார்க்கல. அதே மாதிரி கோயில் கதவை சாத்துற சத்தம் உள்ள இருக்கிற 2 பேருக்கும் கேட்டிருக்கணும். அவங்க உடனே கோயில் கதவை சாத்தாதீங்கன்னு சத்தம் போட்டிருக்கணும். அவங்களும் சத்தம் போடல. அதனால தேன்மொழி சொல்ற மாதிரியே 3 பேர் மேலயும் தப்பு இருக்குப்பா. வள்ளியம்மா, நீ சொல்லு. நான் சொல்றதை நீங்க கேட்கவா போறீங்க? நல்லது யார் சொன்னாலும் நான் கேட்பேம்மா. உன் மனசுல இருக்கிறத சொல்லு. என்னை பொறுத்த வரைக்கும் யார் தப்பு செஞ்சாங்கன்றது முக்கியம் இல்லைங்க. நீங்க சொல்ல போற தீர்ப்பால யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. குறிப்பா அந்த பொண்ணோட கல்யாணம் நின்னு போக கூடாது. லட்சுமி, நீ என்னம்மா சொல்ற? மாமா, பதில் சொல்லு லட்சுமி. இல்ல மாமா, எந்த ஒரு முடிவும் அப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் மாமா அமையணும். அந்த பொண்ணு, பையன், பூசாரி யார் மேல குத்தம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சூழ்நிலையை பொறுத்து நீங்க நல்ல தீர்ப்பா சொல்லுங்க மாமா. மாமா, நாங்க எல்லாரும் அவங்கவுங்க மனசுல உள்ளதை சொல்லிட்டோம். நீங்க மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சொல்லுங்க மாமா. பஞ்சாயத்துல சொல்றேன். வரேன் மாமா. வரேண்ணா. சரிடா. தேன்மொழி, நான் கயிறு ஃபேக்டரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். போங்க. ஏய், போன்னு சொன்னா எப்படி? ஏதாவது சாப்பிட கொட்டிக்கிறதுக்கு மட்டும் மறக்காதீங்க. சரி சரி, கண்ணு வைக்காத போ.
என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. பணம் திருடு போகாம இருந்திருந்தா இந்நேரம் உன் பேருக்கு அந்த இடம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். என்னங்க, பணம் போனா மறுபடியும் சம்பாதிச்சுக்கலாம். நீங்க அதை நினைச்சு வருத்தப்பட்டா எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லாம் நன்மைக்கே நினைச்சு ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அண்ணி, என்ன நீ அங்கே நின்னுட்டீங்க? வாங்க வந்து சாப்பிடுங்க. வாங்க நீ, வாங்க சாப்பிடலாம். அட வாங்க நீ, வாங்க. உட்காருங்க. உங்களுக்கு பிடிச்ச முருங்கக்காய் சாம்பார் வச்சிருக்கேன். நல்லா சாப்பிடுங்க. போதுமா? சாப்பிடுங்க நீ. அண்ணி, உங்ககிட்ட இதை பத்தி எப்படி பேசுறதுன்னு தெரியல. இருந்தாலும் பேசாமலும் இருக்க முடியல. இத உங்க அம்மா கிட்ட போய் சொல்லலாமா, இல்ல உங்க தம்பி கிட்ட சொல்லலாமா? தயவு செஞ்சு நான் சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஏமா தப்பா எடுத்துக்க போறேன்? சொல்லு. இதுல தயிர் சாதம் வச்சிருக்கேம்மா. சரிங்க அத்தை. பண விஷயத்துல நான் அசால்ட்டா இருந்தது ஏன் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் உங்க கண்ணு முன்னாடியே 25 லட்சம் ரூபாய் போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இல்லங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்க சும்மா இருங்க. அண்ணி மாமாவை பிரிஞ்சு எத்தனை மாசம் ஆயிடுச்சு. அந்த வருத்தத்தை அவங்க வெளிக்காட்டலனாலும் உள்ளுக்குள்ள அவங்க புருஷனை பிரிஞ்சிருக்கிற சோகம் இருக்கதானே செய்யும். அண்ணி, சின்ன விஷயத்துக்கே ஒருத்தன் கையை வெட்டின உங்களுக்கு நம்ம பணம் திருடு போனப்போ எவ்வளவு கோவம் வந்திருக்கணும். ஆனா உங்களுக்கு கோவமே வரல. பணத்தை விட உங்களுக்கு புருஷன் மேல இருக்கிற பாசம் தான் அதிகமா இருக்கு. அதுதான் நானும் நினைக்கிறேன். அண்ணி, இன்னைக்கு காலையில இனியா ஸ்கூலுக்கு கிளம்பும் போது டாடி இருந்தா என்ன அவரே ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வருவாரு. நான் கேட்டதெல்லாம் வாங்கி தருவாரு. டாடி எப்போ வருவாருன்னு உங்ககிட்ட கேட்டால, அவ கேட்கும் போது நீங்க கண் கலங்கினதை நான் பார்த்தேன். எனக்கே மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நான் முடிவு பண்ணிட்டேன் அண்ணி, நம்ம வீட்டுல எல்லாருக்குமே கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. ஜோசியத்தையும் நம்புறோம். நம்ம குடும்ப ஜோசியர் சொன்னத என் வீட்டுக்காரரும் அப்படியே நம்புறாரு. அதனால நம்ம ஜோசியரை வீட்டுக்கு வர வச்சு மாமா எப்ப வீட்டுக்கு வருவாருன்னு கேட்டுட்டா நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு படுது. நீங்க என்ன நீ சொல்றீங்க? அக்கா, உங்களுக்கு உங்க மேல இருக்கிற பசத்தை பத்தீங்களா? மாமா சீக்கிரமே வரணும்னு ஆசைப்படுறா.
அத்தை, நாளைக்கே நம்ம குடும்ப ஜோசியரை வீட்டுக்கு வர சொல்லிடுங்க. மாமா எப்ப வீட்டுக்கு வருவாரு? அதோட எனக்கு இவருக்கும் கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆயிடுச்சு, ஒரு விசேஷமும் இல்ல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ணி சம்மதிச்சா அவரை வர சொல்லலாம், இல்லைன்னா வேண்டாம்.